ஓகே, ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் அஷ்வா காஸ்மெட்டிக்ஸ். நான் இன்றைக்கி கதைக்க போகிற என்ன விஷயம்னு சொன்னால் ஆல்சோ காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தமாக தான் நான் எல்லா வீடியோவும் போடுறேன். ஸோ இந்த வீடியோ மெயின் காரணம் என்னென்னு சொன்னால் பியூட்டி ப்ராடக்ட் சம்மந்தமாக ஒயிட்னிங் ப்ராடக்ட்னு சொல்லி மிச்சம் பேர் வராங்க. சரியா, என்கிட்ட க்ரீம்ஸ் கேட்டு வராங்க, பாடி லோஷன்ஸ் கேட்டு வராங்க, பாடி வெள்ளை ஆகணும்னு சொல்லிக்கிட்டு மிச்சம் கஸ்டமர்ஸ் எனக்கிட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்குறாங்க. பெஸ்ட்டான ப்ராடக்ட் எது ப்ரோ, அண்ட் ஆல்சோ பெஸ்ட்டான எனக்கு நல்ல ஒயிட்னிங் ஆகிறதுக்கு ப்ராடக்ட் தாங்கன்னு சொல்லி இப்படி தான் என்கிட்ட நல்ல ப்ராடக்ட் இருக்குது, இயற்கையாக நேச்சுரலாக ஒயிட்னிங் ஆகிறதுக்கு இருக்குது. ஆனால் நான் எப்போவும் கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாகிற மாதிரி ப்ராடக்ட் நான் செல் பண்ண மாட்டேன். ஓகேவா, அப்படின்னு சொன்னால் நம்ம பிறக்கும் போது ஒரு கலராக இருக்கும். ஆனால் நமக்கு இயற்கையை ஒரு நாள் யாராலையும் சேஞ்ச் பண்ண இயலாது. இதுதான் உண்மை. ஓகேவா, யார் என்ன ஆர்கியூ பண்ணாலும் இயற்கையை யாராலையும் சேஞ்ச் பண்ண இயலாது. ஆனால் நம்மளுடைய ஸ்கின்னை கொஞ்சம் பொலிவாக முடியும். இருக்கிற கலரை விட கொஞ்சம் க்ளோ அப் பல கொஞ்சம் ஸ்கின் க்ளோ அப் ஆகிற மாதிரி அப்படி பண்ண முடியும். ஓகேவா, பட் அப்படின்னு சொல்லி க்ரீம் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை நோக்கம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் புரிஞ்சுக்க வேணும். ஏன்னா என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்க ஒரு விஷயம் தான் அது. நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியம். அண்ட் செகண்ட் நல்லா தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டீன் அதிகமான சாப்பாடு சாப்பிடணும். மல்டி விட்டமின்ஸ், மினரல்ஸ் அந்த மாதிரி சாப்பாடு தான் சாப்பிடணும். ஓகேவா, இப்போது க்ரீமை மட்டும் நம்பிட்டு யாரும் இருக்க வேணாம். க்ரீம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லை, க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. எப்படியும் மிச்சம் கேர்ள்ஸ் தான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல சாப்பாடு சாப்பிடணும். கேரட் இருக்குது, கீரை வகையானது, அதில் மட்டும்தான் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஸ்கின் ஒயிட்னிங் ஆகவோ பல ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஓகேவா, ஸோ அதனால எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டியமான விஷயந்தான் க்ரீம் மட்டும் இல்லை. ஓகேவா, ஃபுல் ஃபோக்கஸிங் எல்லா வகையான விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்காதான் உங்களுக்கு முடியும் உங்கள் ஸ்கின்னையாக இருக்கலாம், உங்கள் ஃபேஸையாக இருக்கலாம் பலன்னு பாலிஷ் ஆகுறதுக்கு. சரியா, அதே மாதிரி சன்க்ரீம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. க்ரீம் ஒன்றும் யூஸ் பண்ணணும், எப்படியும் கேர்ள்ஸ் க்ரீம் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுன்னு சொல்லி ஃபோக்கஸிங் ஒன்று வச்சுக்க வேணாம். ஓகே, அதுக்குன்னே அடிக்ட் ஆகவும் வேணாம். சம்டைம்ஸ் சில பேருக்கு அது இல்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், மன உளைச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரும். அதனால் அடிக்ட் ஆக வேணாம். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்கள் முகமும் அழகாக இருக்கும், நீங்களும் அழகாக இருப்பீங்க. ஓகேவா, ஸோ இந்த விஷயத்த நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனிவே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ.